ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு போண்டா ரெசிபி. அதாவது என்னென்னா, முந்தைய அடிக்கடி நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா போண்டா அடிக்கடி நம்ம செஞ்சுப்போம், வடை போண்டா அந்த மாதிரி. இப்போ ஸ்நாக் ரெசிபியே ரொம்ப செய்கிறதே கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, அதாவது நம்மளுடைய டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக, யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க பட் என்னமே செய்து கொடுக்க முடியல, இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணவும், உங்களுக்கு எந்த ஆயில் இருக்கோ குக்கிங் ஆயிலை முதல்ல இப்போ ஊற்றிக்கோங்க. சரியா? அதாவது நான் வந்து இப்போ பெரிய சட்டி வச்சுருக்கனால கொஞ்சம் ஜாஸ்தி விடுறேன். நீங்கள் இவ்வளோலாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கடாயில் ஊற்றிக்கோங்க. எங்கள் ஊர் சைடில் பொரிக்காஞ்சட்டின்னு சொல்லி எனக்கு பொரிக்காஞ்சட்டின்னு தான் இங்கே வருது வாயில். நிறைய பேர் நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எத்தனை பேர் பொரிக்காஞ்சட்டின்னு சொல்லுவீங்கன்னு கேளுங்களேன். அது நாங்கள் சின்ன பிள்ளையில் அது சட்டி, இப்போ எண்ணெய் சட்டி வைக்கல, இதோ கடாய் நம்ம சொல்கிறோமோ, நாங்கள் வந்து அது பொரிக்காஞ்சட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வந்து இதே மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது இன்றைக்கி நான் எதில் செய்ய போகிறேன்னா, இது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால் உள்ள தோசை மாவு. ஆக்சுவலாக இட்லி மாவு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இட்லி மாவை வந்து தோசைக்கு கலக்கிட்டேன், அதனால் இங்கே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் இட்லி மாவு வந்து அதாவது அன்றைக்கி அரைச்சதோட முந்தின நாள் அரைச்ச மாவாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், பார்த்திங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து முந்தா நாள் உள்ள மாவு தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாவு தான் இருந்துச்சு. இது ஒரு கப் மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாவு கூட என்னென்னலாம் நான் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து போண்டா போட போகிறோம். இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். சரியா? கடலை மாவு 3 ஸ்பூன். இது வந்து அதில் உள்ள அந்த இதுதான், அந்த இந்த கடலை மாவு கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு. சரியா? அப்புறமா அது கூட என்னென்னலாம் போடுற பாருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ரொம்ப போட வேண்டாம். 1/2 ஸ்பூன், நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வேணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு, ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் மாவு புளிச்ச மாவு தான் இருந்தாலும், அது வந்து ஒரு இதுக்காக ஃப்ளஃபியாக வரணுன்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சோடா உப்பு. இப்போ நம்ம மாவுக்கு வந்து நம்ம தோசை மாவுக்கு உப்பு போட்டு தான் செஞ்சுப்போம், இப்போ வச்சுருப்போம். இருந்தாலும் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எண்ணெயை பாருங்களேன். எண்ணெய் போட்டிருக்க டைமில் நம்ம எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடானோனையும் போட்டு எடுக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மொத்தமாக போட்டு, நான் இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சி வச்சுருந்ததுனால உங்களுக்கு வந்து தண்ணி எதுவுமே தேவைப்படாது. பாருங்களேன், கரெக்டாக அந்த மாவுலாம் போட்டால் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி இட்லி மாவாக இருந்தால் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 செகண்டில் செஞ்சிடலாம். ஆக்சுவலாக நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, சரிங்களா? முதல்ல தண்ணி ஊற்றணும்னு தோணுச்சு, பட் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வேண்டான்ட்டாங்க. கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி, இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா எண்ணெய் குடிக்கும் தான். ஸோ தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது நமக்கு வந்து இந்த மாதிரி போண்டாவை போடுறதுக்கு கரெக்டாக வரும். எவ்வளோ ஈஸியாக, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, பார்த்தீங்களா? இப்போ நமக்கு ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் ஹையில் தானே வச்சுருக்கேன், சூடாயிட்டு. வாங்கப்பா பக்கத்துக்கு வாங்க. என்ன நல்லா சூடாயிடுச்சு. சின்னதாக போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. நீங்கள் இவ்வளோ எண்ணெய்லாம் ஊற்றி பண்ணாதீங்கண்ணே. சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணுங்க. ஷேப் எப்பவுமே பார்க்கக்கூடாதுண்ணே. அது மாதிரி ஷேப்பு பார்க்காம எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம போடுறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இது வந்து காஃபிக்கு நீங்கள் பாலை காய்ச்சிட்டு டீ போடுற டைமில் சைடில் ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் போடலாம். முந்தி நம்ம வீடியோவில் எடுத்து பாருங்களேன், எவ்வளோ நம்ம அந்த போண்டா ரெசிபி நம்ம போட்டு போகணும். ஓகே, இது செகண்ட், இன்னும் ஒரு டைம் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே ஃப்ளஃபி ஆகி மேலே வருதா, அப்படி அதுவாகவே கொஞ்சம் அப்படி இதாகி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நான் இன்னும் மாற்றி போடல, இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக மேலே அப்படி வந்துட்டு இருக்குது, பார்த்தீங்களா? அப்படி உருண்டா. இனிமேல் அப்படி கொஞ்சம் நல்லா மாற்றி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். ஆமாம், மீடியத்தில் தான் வச்சுருக்கேன். ஹையிலேருந்து நீங்கள் வந்துட்டு உள்ளே போடும்போது நல்லா எண்ணெய் சூடானோடனே டக்குன்னு நீங்கள் வந்து மீடியத்தை கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இந்த மாதிரி போட வேண்டியதான். இது நமக்கு அரிசி மாவு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நல்ல ஒரு
எப்படி சொல்கிறது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். உளுந்து மாவு சேர்த்தனே நம்ம இட்லி மாவு வந்திருக்கு, அதனால் அது நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். இது கட்டாயம் கொத்தமல்லி இலை போடுறோம். கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் 2 டைம் தான் போட முடியும், அவ்வளோலாம் இருந்துடும். இது ஒரு 4 பேர் தாராளமாக காஃபிக்கு உங்களுக்கு டிஃபனாக சாப்பிட்றதுக்கு 4 பேருக்கு தாராளமாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வெயில் ஆரம்பிச்சிட்டு நிற்கவே முடியல, இந்த லைட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது பாருங்களேன். 2 பக்கமும் நல்லா போட்டு இப்போ பாருங்கள் அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா. இந்த டைமில் நம்ம எடுத்துட வேண்டியதான். எப்படி இருக்குது, நல்லா எண்ணெயை வந்து இது ரொம்ப எண்ணெயே குடிக்காது. நீங்கள் அப்படியே போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் குடிக்கவே செய்யாது, நீங்கள் பயப்படவே வேண்டாம். நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 2 நிமிஷத்தில் போண்டா செய்வது எப்படி. அடுத்தது ஒரே ஒரு பேட்ச் இருக்குது, அதையும் நம்ம போட்டு எடுத்துலாம். ஓகே, நான் போட்ட மாவுக்கு எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா. அடுத்த ஒரே ஒரு பேட்ச் அதையும் போட்டுருவோமா. இந்த பாருங்க, இப்போ செகண்ட் பேட்சும் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக எடுக்க அங்கே பிள்ளைங்கக்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக என் பையன் என்ன சொன்னான்னா, கொஞ்சோண்டு இன்னும் காரத்தூள் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் மம்மிங்க. ஏன்னா 2 பச்சை மிளகா தானே போட்டிருந்தேன். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காரம் இஷ்டப்படுவாங்க. மற்றவங்களுக்குனா காரம் ஓகே தான், இப்போ உங்களுக்கு ஓகே தானே, போடணுமா? கரெக்டாக தானே இருந்துச்சு. பையனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு காரம் போட்டால் நல்லாயிருக்குங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் காரத்தூள் கூட இது கூட போட்டுக்கலாம், காரம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி போடாமல் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுதா. ஒரே 1 கப் தானே நம்ம போட்டோம், ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இருங்க ரெடி. எவ்வளோ சூப்பராக இது சூடு ஆடுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். செம சூப்பராக இருக்கா. ஒன்று டேஸ்ட் பார்த்துலாம். இதே நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறதுனால நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும், அதாவது கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே நல்ல ஒரு எப்படி இருந்ததா. ஆமாம், டெஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும். இன்னும் அரைச்ச அன்னைக்கு அந்த மாவில் செய்யாமல் நெக்ஸ்ட் டே செஞ்சால் தான் சூப்பராகும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு சட்னி அதுவுமே தேவை கிடையாது, ரொம்ப அருமையாக இருக்குது. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம், நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.